யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்ந்த நிலைமையை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா சனா கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி ஈஸியா டேஸ்டியா பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி செய்யலாம் பார்க்க 6 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை எடுத்து நான் குக்கரில் போட்டு 5-6 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். ஆஃப் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கணுங்க. பார்த்தாலே அப்படி இந்த கீரல் விட்டுருக்கணும். இதுதான் அது வெந்திருக்கிறதோடைய அடையாளம். இப்படி தொட்டோடனே இப்படி மாவாகணும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். இல்லாட்டி சுண்டல் மாதிரி ஆகிடும். ஸோ கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இப்படி தொட்டோடனே இப்படி மாவாகணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, பட்டை இலை, ஏலக்காய் போடணும்னா போட்டுக்கோங்க. எங்கள் பசங்களுக்கு ஏலக்காய் போட்டால் பிடிக்காது. ஸோ ஏலக்காய் நான் போடலை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க. நார்மல் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம 2 உப்பு போடலாம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுது. இப்போ நான் 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். எதனாலனா நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக. ஏன்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், தேங்காய் பால் ஊற்றவும் போகிறதில்ல. ஸோ இந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றுறேன் கிரேவிக்காக. ஓகேங்களா? 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுறேன். வெங்காயம் போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நம்மளுக்கு அடி பிடிக்கும் கடாய். ஸோ தக்காளி போட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நம்மளுக்கு அடி பிடிக்கும். ஸோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அவ்வளோதாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுது. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதங்கிடுச்சு. அதில் எல்லாம் தண்ணியெல்லாம் சொல்லி அந்த பச்சை வாசனையும் போயிடுது. இந்த டைமில் பச்சை மிளகாய் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா ஒரு பரப்பிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வேகிறதுக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1 மினிட். ரொம்ப நேரம் மசாலா வேக விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் வறுத்து திரிச்சு வச்ச மிளகாத்தூள் எல்லாம் மல்லித்தூள் எல்லாமே. ஸோ அது ஒரு 1 மினிட் அப்படி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். 1 மினிட் ஆகிடுதுங்க. இப்போ இதுதாங்க நான் இது 1/4 கிலோ கொண்டக்கடலை. இதை 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு நான் 5-6 விசில் விட்டு வேக வச்சது தான் இப்போ இதில் போட போகிறேன். அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த அவிச்ச குடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா லாஸ்ட்டில் நான் மிக்சியில் அரைச்சி இதில் விடுவேன். எதுக்காகனா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், இதில் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை இல்லையா? அதுக்காக லாஸ்ட்டில் இதை 2 ஸ்பூன் எடுத்து, அதாவது அவிச்ச கடையிலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் அரைச்சி லாஸ்ட்டில் விட்டால் நம்மளுக்கு அந்த கொழுப்பு தன்மையோட கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவேன். இது வேகட்டும் 1 மினிட். இப்போ கொண்டக்கடலை நான் போட்டுட்டேன். இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி
வதக்கும் போது கொஞ்சம் போட்டேன். அப்புறம் இந்த கொண்டக்கடலை வேகும் போது கொஞ்சம் நான் போட்டு வேக வச்சேன். இப்போ அதுக்கு தேவையானது இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. அது ஆல்ரெடி நம்ம வெந்த கொண்டக்கடலை தானே, ஸோ உடனே அதில் மசாலா எல்லாமே ஏறிடும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அவிச்ச கொண்டக்கடலை ஒரு 2 ஸ்பூன் நான் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு கிரேவிக்கு கொழுப்புக்காக ஊற்றுறது தான், வேறு ஒன்றும். அதே நம்ம ஊற வச்சு அவிச்ச கொண்டக்கடலை தான் இப்படி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் பால் எதுவும் தேவை கிடையாது, இப்படியே செஞ்சிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் கரம் மசாலா. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஐட்டம் போடணும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு கிரேவி. இப்போ நான் அடுத்தது என்னது போட போகிறேன்னா, இது ஆம்ச்சூர் பவுடருங்க, அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், மாங்காய் தூள். இது வந்து எல்லா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதுவும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது கசூரி மேத்தி. இது ஒரு தனி மணமும் சுவையும் கொடுக்கும். இதே மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு கரெக்டாக தான் போட்டிருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, கசூரி மேத்தி போட்டாச்சு, ஆம்ச்சூர் பவுடர் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக டச்சுங்க மல்லி இலை. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, மனமான சுவையான சனா கிரேவி எப்படி செய்யணுன்றதை செஞ்சு காமிச்சிட்டேன். இதே மெத்தடில் இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி திரைப்பாண்டி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.